வேலூர் மாவட்டம் கல்புதூரில் காட்பாடி வடக்கு பகுதி திமுக செயலாளர் வன்னியராஜாவின் இல்ல சீர்திருத்த திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தனது அரசியல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்டது காட்பாடி என்றார். என்னுடைய அரசியல் வாழ்விற்கு அடித்தளம் விட்டது, பிள்ளையார் சுழி போட்டதுன்னா இந்த காட்பாடி தொகுதி தான். துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை கொடுக்கும்போது எல்லாரும் வாழ்த்துனாங்க. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவரும் என்னை வாழ்த்தினார். வாழ்த்தும் போதே ஒன்று சொல்லி வாழ்த்தினார். இனிமே நீ தான் என் பக்கத்து சீட்டு தானே, வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்தினார். இப்போ கிட்டத்தட்ட 9 மாதமாக ஆகிறது. இந்த 9 மாதமாக சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் அவர் பக்கத்தில் தான் நான் போய் உட்காரணும். அதில் கடந்த 3 மாதமாக இந்த திருமண விழாவிற்காக தேதி வாங்கி அதை ஃபாலோ அப் செய்து தொடர்ந்து இதை என்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான். மணமக்களை வாழ்த்துவதற்கான அந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரது தாத்தாவை போல் ஞாபக சக்தி இருப்பதாக புகழ்ந்தார். இதுக்கு மேலே ஒன்றும் வாழ்த்து கிடையாது. இது மேலே வாழ்த்துன்னா கவர்னர் தான், ஆனால் அவர் வாழ்த்த மாட்டார். அதனாலவா சரி. காட்பாடி இளைஞரை இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவர்களை ஆதரித்து முதல் பேச்சை பேசினார்கள். அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஆனால் என்ன பேசினேன் என்று எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை, ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஞாபக சக்தி அவங்க தாத்தாவிடம் பெற்றது. காரணம், கலைஞரை போல் ஒரு கம்ப்யூட்டர் மைண்ட் இருக்க முடியாது. ஆகையினால அவர் வாழ்த்தியதற்கு பிறகு, தலைவர் வாழ்த்தியதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையெல்லாம் மைனஸ் வார்த்தைகளாக. டெல்லியிலிருந்து வாரணாசி வரை சென்ற சுற்றுலா பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் அருகே சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் உள்ளே 14 சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பாகவே பேருந்து முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. டீசல் டேங்கில் ஏற்பட்ட கசிவே இந்த தீ விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு மதிப்பாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்காக பூத் அளவிலான அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேசினார். அப்போது பேசிய அவர், ஒரே நபர் 2 இடங்களில் வாக்காளர் அட்டை வைத்திருப்பதை தடுப்பதே இந்த மதிப்பாய்வின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருவர் வழக்கமாக வசிக்கும் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வாக்களிக்க முடியும் எனவும், வெவ்வேறு பகுதிகளில் சொந்த வீடுகள் உள்ள இடத்தில் வாக்கு செலுத்தக்கூடாது என்றும் விளக்கினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.